ஒரு சின்ன கிராமத்துல அம்மா அப்பா மகன்னு 3 பேர் வசிச்சு வந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு எப்பவுமே தன்னோட பையன் சாப்பிடாம போறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால எப்படியாச்சும் சாப்பிட வச்சுதான் அனுப்பணும்னு நினைப்பாரு. அம்மா, நானும் அப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். அப்பா அப்படியே வேலைக்கு போயிடுவாரு. நான் போயிட்டு வரேன்னா வீட்டுல நல்லதா சமைச்சு வைம்மா வர்றப்ப. சரி லட்சுமி, நானும் அப்படியே பையனை விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு. நான் வர வரைக்கும் நீ வீட்டை பத்திரமா பாத்துக்க. என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், எப்பவும் நம்ம பையனை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரி லட்சுமி, நம்ம பையன் சாப்பிட்டானா இல்லையா? என்னங்க, அவ எங்கெங்க சாப்பிட்றான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாச்சும் அவன்கிட்ட சொல்லுங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போக சொல்லுங்க. இவ்வளோ நேரம் இங்கே விளாண்டுட்டு இருந்தான். இப்போ என்னமோ சாருக்கு நேரம் ஆயிடுச்சாம்மா. நீங்களாச்சும் சொல்லுங்க அவன்கிட்ட சாப்பிட சொல்லி. அம்மா, எனக்கு பசிக்கலம்மா. வயிறு தும்முன்னு இருக்குது, வேணாம். இங்க பாரு, அம்மா என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடணும். உனக்கு பிடிச்ச தோசை தானே ஊற்றி வச்சிருக்கிறாங்க. அது 2 வா அள்ளி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, உனக்கு தோசை பிடிக்கலன்னா பரவாயில்ல, சாப்பாடு கறி குழம்பு இருக்குல்ல, அதை ஊற்றி சாப்பிடுப்ப. நீ சாப்பிடாம நீ கூட்டிகிட்டு போக மாட்டேன், சாப்பிடும் போத. அவங்க அப்பா ரொம்ப கண்டிஷனா அந்த பையனை சாப்பிட வச்சிட்டு இருந்தாரு. இப்படி அவன் தினமும் பள்ளிக்கு சாப்பிடாமே போயிடுவான். அவங்க அம்மாவை எப்படியாச்சும் ஏமாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். ஆனா அவங்க அப்பா ரொம்ப கண்டிஷனா சாப்பிட வச்சிருவாரு. இப்போ எப்படி உனக்கு சாப்பாடு இறங்குச்சு? இவ்வளோதான். 1 வா அள்ளி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? சரி வாப்பா, அப்பா உன்னை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வேலை கிளம்புறேன். பார்த்துக்கம்மா வீட்டை, பையனையும் பத்திரமா பார்த்துக்க. சாயந்தரம் வந்ததுமே, சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க வந்து கிளம்புனாங்க. இங்க பாரு கண்ணா, மதியான சாப்பாடையும் சரியா சாப்பிட்டுட்டு வரணும். நல்லா படிக்கணும், சரியா? படிப்புல இன்னைக்கு கோட்டை விட்டுறக்கூடாது. உன் டீச்சர்கிட்ட நல்ல பேர் மட்டும் தான் நீ வாங்கியிருக்கணும். அப்பா இன்னொரு நாள் வந்து உன் டீச்சர்கிட்ட கேட்குறேன். அப்பா, அதெல்லாம் நான் நல்லாதான்ப்பா படிக்கிறேன். ஸ்கூலில் உட்காந்து நான் அரட்டையே அடிக்க மாட்டேன். புக்கை எடுத்த மினிமே தான் உட்காந்துருப்பேன். சாப்பாடையும் சரியாக சாப்பிட்ருவேன். நீங்கள் என்னைய பற்றியே கவலைப்படாமல் நிம்மதியாக போய் வேலை பார்த்துட்டு பத்திரமா வாங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா இரு, நான் கிளம்புறேன். அவங்க அப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டே கிளம்பினாரு. அவனுக்கும் எதுக்கு அவங்க அப்பா இப்படி அவனை திரும்பி பார்க்கறாங்கன்னு புரியவே இல்லை. என்ன அப்பா, எப்பவுமே நம்ம விட்டமே திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, போயிடுவாரு. இன்னைக்கு இத்தனை தடவை நம்மள திரும்பி பார்க்குறாரு. சரி, அப்பாவுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம், அதனாலதான் திரும்பி பார்க்குறாரு. சரி, நம்ம ஸ்கூலுக்குள்ளே போவோம், நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே. அந்த பையனு ஸ்கூல்ல போய் அவனுக்கான பாடங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட நண்பர்களோட சேர்ந்து எப்பவும் அரட்டை அடிச்சுட்டே தான் இருப்பான் அவன். சாயந்தரம் ஸ்கூல் விட்டதுமே ஆளுக்கு முதல்ல அவங்க அப்பா வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஆனா அன்னைக்கு அவங்க அப்பாவை காணோம். என்ன இது? அப்பா எப்பவும் ஆளுக்கு முன்னாடி இங்க வந்து நின்றுட்டு இருப்பாரு. இன்னைக்கு என்ன ஆளவே காணோம்? எல்லாரும் ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் லாஸ்ட். என்னடா ஆளவே காணோம்? இவ்வளோ நேரம் நம்ம நிக்க முடியாது. இதுக்கு மேல பேசாம நமக்கு வழி தெரியும்ல, பேசாம நடந்து போவோம். அவனும் அவனுக்கு தெரிஞ்ச வழியில நடந்து போய்கிட்டு இருந்தான். அங்க ஒரே கூட்டமா இருந்ததை பார்த்தான் அவன். அட, என்னது இது? இவ்வளோ கூட்டமா இருக்கு. ரோட்ல என்னைக்குமே இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லையே. என்னாச்சு தெரியல, போய் பார்ப்போம். அங்க அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க அப்பா அங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்திருந்தாரு. அவங்க ஸ்பாட்ல இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்பா, அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? அம்மா என்னாச்சுமா அப்பாவுக்கு? அப்பா உயிரோடு இல்லையா? அப்பா எந்திரிப்பா, இனி ஸ்கூல்ல விட்டுட்டு சாப்பாடுலாம் விட்டுடுவில்ல. எந்திரிப்பா, எந்திரி. இதோ பாருமா, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்ல வரப்ப கொஞ்சம் கவனமா நடந்து வந்திருக்க வேண்டியதானே. இப்படி ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே அவர் காலி ஆயிட்டாரு. இது எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? சரி சரி, இங்க இருக்கவங்களை எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். உங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு அவரை பத்திரமா அனுப்பி வைங்க. அந்த மாதிரி அந்த போலீஸ்காரர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. அவங்களோட வாழ்க்கையில அவங்க சம்பாத்தியமே அவங்க அப்பாவை நம்பிதான் இருந்தது. அவரு போனதுமே அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. அந்த மனசு வேதனையிலே அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஏடி லட்சுமி, எத்தனை நாளைக்கு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க போற? நீ அடுத்தடுத்து உன் பையன் படிப்பு செலவுக்குலாம் காசு வேணாமாடி? நான் சொல்றது மட்டும் நீ செய்யி. இந்த சாப்பாடு முதல் சாப்பிட்டு விட்டு வீட்டுல போய் படுங்க. நாளைக்கு நாளன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை உனக்கு அமைச்சு தரேன். அந்த வேலைக்கு போய் எப்படியோ உன் பையனை படிக்க வை, சரியா? சரிங்கம்மா, நான் எல்லாத்தையும் ஏதாவது பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை இருக்குது, ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு. நான் அதை பார்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பிட்ற மூடே கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா, கோச்சுக்காதீங்க. இந்த பாரி, சாப்பாடு மேலே கோவத்தை கட்டி என்ன பண்ண போற? ஒழுங்கா சாப்பிட்ற வேலை பாரு. அவன் போய் சேர்ந்துட்டாண்டி. அதை விதியை யாராலும் மாற்ற முடியாது. நீ ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. சாப்பிட்டாதான் அடுத்து உன் பிள்ளைக்கு நீ தெம்பா இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும், பார்த்துக்க. அந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்கார பாட்டி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களும் சாப்பாடை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க அம்மா அந்த பையனுக்கு ஆறுதல் பண்ணி சாப்பாடை ஊட்டி விடலான்னு நினைச்சாங்க. கண்ணா, நீ எதையும் நினைக்காத. அம்மா உனக்கு இருக்கே என்ன, எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பேன். உனக்கு நேரத்துக்கு நான் சாப்பாடு சரியா கொடுத்துருவேன். ஸ்கூல் ஃபீஸு கட்டிடுறேன். அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இனிமேல் நீ வருத்தப்பட வேணாம், சாப்பிடுந்தா. இப்படி அன்னைக்கு இரவும் முடிஞ்சது. காலையில எந்திரிச்சு பார்த்ததுமே அவங்க அம்மா ஒரு கடையை போட்டிருந்தாங்க. அம்மா, என்னம்மா இது? எனக்கு பிடிச்ச எக் ரோல் தானே. என்ன இது, இன்னைக்கு கடையா வச்சிட்டீங்களா? ஆகா அம்மா, உங்க மூளையே மூளைதான்ப்பா.
ஆமா கண்ணா, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தா உன்னையும் பாத்துக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அம்மா இந்த எக் ரோல் கடை தான் போட்டிருக்கேன். உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்லு, இது அம்மா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட சொல்லி. காலையிலே நல்ல ஓட்டம் ஓடிடுச்சு தெரியுமா? எல்லாரும் சுட சுட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கப்பா. அம்மா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, எனக்கும் 2 எக் ரோல் எடுத்து வைங்க. சாயந்தரம் நான் வந்ததுமே கேட்பேன். சரியா? சரிங்கம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். மணி ஆயிடுச்சு. இனிமேல் எங்க அப்பா என்னை கொண்டு வந்து விட போறாரு. நான் அதான் எல்லா விஷயத்துக்கும் போகணும், நடந்து வரணும். சரி சரி, நீ சாப்பாடு உனக்கு எடுத்து வச்சேன், சாப்பிட்டியா இல்லையா? டிஃபன் பாக்ஸ்லயும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். ஒழுங்கா மறக்காம எடுத்துட்டு போய் மதியானம் சாப்பிட்டுட்டு வரணும். அங்க தட்டுல 2 தோசை போட்டு வச்சிருந்தேன், சாப்பிட்டியா இல்லையாடா கண்ணா? அந்த தோசை சொன்னமா? அந்த தோசையை நான் அப்பவே சாப்பிட்டுட்டேனே. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன? நீ இப்படி நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும். பார்த்து போயிட்டு வா என்ன? ஸ்கூல் முடிஞ்சதுமே நேரா இங்க வீட்டுக்கு தான் வரணும். வேற எங்கேயும் அலையக்கூடாதுப்பா. அது மட்டும் இல்ல, ரோட்ல வரப்ப பார்த்து நிதானமா வா. சரியா சாப்பிடணும். அவங்க அம்மா அந்த பையன் சாப்பிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையிலே அவன் சாப்பிடவே இல்லை. அவங்க அம்மா கொடுக்குற சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிட்டு தட்டை மட்டும் வச்சிருவான் அந்த இடத்துல. காலையிலயும் அப்படிதான் பண்ணிட்டு போவான். ஆனா அவங்க அம்மாவை ரொம்ப ஏமாத்தி சாப்பிடாம போவான். அடியே லட்சுமி, பரவாயில்லடி. உன் புருஷன் இருந்ததுமே நீ அப்படியே உட்காந்துருவேன்னு நினச்சி நீ முன்ன வந்து பார்த்தியா? இதுதான் பெரிய விஷயமே. ஆமாங்கம்மா, பையனுக்கும் ஃபீஸ் செலவு எல்லாமே பார்க்கணும்ல. அதுக்காக ஏதாவது ஒரு தொழிலை பண்ணாதானே. இந்த தொழில் இன்னைக்கு நல்லா போச்சு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான் போட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டாங்கம்மா. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, ருசி அதிகமாக இருக்கும். அப்படியா? எனக்கு 2 கொண்டா, நானும் தின்னு பார்க்குறேன். இந்த மாதிரி பொருளை நான் சாப்பிட்டதே இல்லடி. 2 எடுத்து கூட சாப்பிட்றேன். டேய், என்னடா சாப்பிடாம உட்காந்துருக்குற? ஆமாம், உன் டிஃபனில் சாப்பாடுலாம் வச்சிருக்கிய, அப்புறம் என்ன எடுத்து சாப்பிட வேண்டியதானே? காலையிலேயே சாப்பிடாம தானே வந்தேன்னு சொல்கிற. இப்படி தினமும் காலையில் சாப்பிடாம வர்றவங்க அம்மாவை ஏமாத்திட்டு அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்கடா. காலையில சாப்பிடாம வராத, மதியானமும் சாப்பிடாம இருக்கிற, எப்படிதான் உன்னால முடியுது? டேய், எனக்கு சாப்பிடவே எனக்கு பிடிக்காதுடா. சாப்பாடே பிடிக்காது. மேத்தினியா கொடுத்தா நல்லா திம்பேன். இந்த பப்புசு கிப்புசுலாம் கொடுத்தா நல்லா திம்பேன். ஆனால் சோறு மட்டும் தொண்டைக்குழியில் இறங்காது. இதையும் கொட்டிட்டு எங்கள் அம்மாட்ட சாப்பிட்டேன்னு சொல்லி ஏமாத்திடுவேனே. எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எப்போவுமே என்ன ஏமாத்துறத நினச்சி உன்னே நீ என்னைக்குமே ஏமாத்திக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் உனக்கும் சொல்லுவேன். ஒழுங்கா சாப்பிடு. அவனும் எதையுமே கேட்காம சாப்பிடாம போவான். தினமும் இப்படியே இருந்தனால ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவங்க ஆசிரியர் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. ஐயோ டீச்சர், என் பையனுக்கு என்னாச்சு டீச்சர்? நல்லா தானே இருந்தான், எப்படி இப்படி மயக்கு போட்டு கீழே விழுந்திருக்கிறான். அவனை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. என் வீட்டுக்காரு போயிட்டாரு, இவனு இப்படி இருக்கானே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போதான் என்கிட்ட கண் முழிச்சு பேசினான். நீங்க பயப்படாதீங்க, அவன் தூங்கி எந்திரிச்சுமே உங்கள்கிட்ட பேசுவான். நீங்க எதையும் நினைக்காதீங்கம்மா. அம்மா, அழுகாதீங்கம்மா. என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் கொடுத்த சாப்பாடெல்லாம் தினமும் சாப்பிடாம கீழே கொட்டிடுவேன். அதனால தான் இப்படி எனக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டரும் அதை தான் சொன்னாங்கம்மா. நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிடாம கீழே கொட்டிட்டு வந்துடுவேன். மன்னிச்சிருங்கம்மா. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற? அம்மா உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தும் நீ சாப்பிடாம இருந்திருக்கிற. இப்ப பார்த்தே எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு. என்ன கண்ணு இப்படி பண்ற? உங்க அப்பா தான் என்னை விட்டு போயிட்டாரு, நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? எதனால அவனுக்கு இப்படி ஆச்சு சொல்லுங்க டாக்டர். இதை பாருங்கம்மா, உங்க பையன் சுத்தமா சாப்பிடாமே இருந்திருக்கிறான். அதனாலேயே அவனுக்கு டயபெட்டிஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சின்ன வயசுல டயபெட்டிஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? சரியா சாப்பிடாதனால தான் முக்கிய காரணமே. உங்க பையன் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்திருக்கிறான். அது மேத்தீனி மட்டுமே தின்னுட்டு இருந்திருக்கிறான். இப்படி இருந்தா சீக்கிரம் வராம என்ன பண்ணும்? நீங்க தான் அவனுக்கு ஒழுங்கா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கணும். அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காம அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஒழுங்கா உங்க குழந்தைய கவனிக்க தெரியாத வேலை வேலைன்னு போறீங்க. எத்தனை நாளைக்கு அந்த வேலை உங்களுக்கு கை கொடுக்கும்? இப்போ உங்க குழந்தைக்கு இப்படி ஆகி போச்சு. இனிமேல் நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கலன்னா அவனுக்கு தான் பிரச்சனை. இல்ல டாக்டர், நான் சரியா தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டு சாப்பிடாம இருந்திருக்கிறான். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனா அவன் ஏமாத்துறது எனக்கு தெரியாது டாக்டர். டாக்டர், எங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லை. நான் தான் மேத்தினியா திங்கிடுன்னு நினைச்சு எங்க அம்மா கொடுத்த சாப்பாடெல்லாம் அவாய்ட் பண்ணினேன். என் நண்பன் அடிக்கடி சொல்லுவான், உன் அம்மாவை ஏமாத்துற நீ ஏமாந்துடாதுன்னு. அதே மாதிரிதான் நான் தான் இப்ப ஏமாந்து நிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என் அம்மா கிடையாது. சரி விடுப்பா, இதுக்கு மேல கவலைப்பட்டு ஒன்றும் ஆக்க போறதில்ல. இனிமேலாச்சும் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. இது அப்படி ஒன்றும் நோயெல்லாம் கிடையாது. உன் வாழ்க்கையில நீ சரியான உணவு பழக்கங்களை உடற்பயிற்சிலாம் மேற்கொண்டனா இது தானா சரியா போயிடும். சின்ன குழந்தைகளுக்கு கூட இதெல்லாம் வர்றதுதான் இப்போ சகஜமாயி போயிடுச்சு. அதனால நீ பயப்பட வேணாம். நான் எழுதி கொடுக்குற டயட்டையும் மெடிசனையும் ஃபாலோ பண்ணு, சரியா போயிடும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுக்குமே சமர்ப்பணம். இந்த கதையில வர எல்லாமே உண்மையான கதை தான். இது வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்க குழந்தைகளையும் எந்த சூழ்நிலையும் சாப்பிடாம அனுப்பாதீங்க. அவங்க உடம்ப என்னைக்குமே நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.